To I am Venkata channel friends. SRGD Constable 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபஸ்ட் பேட்ச் சென்னை ஆவடி குரூப் சென்டருக்கான ரிவ்யூ வந்து பற்றி பார்ப்போம். ரிவ்யூ வந்து அந்தளவுக்கு வந்து கிளியராக இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச தகவலையும் கூடுதலாக அவங்கள கேட்ட வச்ச தகவலையும் வச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து சிவகங்கையை பற்றி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அல்லது நம்முடைய சேனலுக்குள்ளே வந்து போய் பார்த்துக்கோங்க. சிவகங்கை போகிற நண்பர்கள் சென்னையில் வந்து அந்தளவுக்கு வந்து கம்ப்ளீட்டான சோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. கிடைச்ச தகவலை வந்து உங்களுடைய ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இது பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, நம்ம சிவகங்கையில் சொன்னது எப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான் வந்து வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇடி என்ற டாக்குமெண்ட் வந்து அட் த சேம் டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம்னா அதாவது வந்து ஒரு ஆஃப் டே வந்து ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் வந்து செகண்ட் டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் சோர்ஸை பொறுத்தளவில் போனவங்க வந்து ரொம்பவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் போயிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மெடிக்கலை பற்றின சரியான சோர்ஸ் கிடையாது. ஆனால் மெடிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்குது. எத்தனை ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதை பற்றி வந்து எதுவும் சரியாக வந்து தெரியல. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து போயிருந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் ரிவ்யூ வந்து நான் போடுறதுக்கு சான்சஸ் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ரிவ்யூ கொடுக்குறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையை சேர்ந்த கேண்டிடேட் யார் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன் கமெண்டில். அவங்கள வந்து அவங்க நம்பராவது இல்லை என் நம்பராவது பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணி என்ன மாதிரி ரிவ்யூ வந்து பார்த்துட்டு வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளாரிட்டி உங்களால் சில பேர் வந்து பயனடைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து செல்ஃப் இதில் வந்து யாருமே இருக்கக்கூடாது. நம்ம பாஸ் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ரிவ்யூ சொன்னால் 10 பேர் வந்து பாஸ் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறது தான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அடுத்த ஜாப் நெக்ஸ்ட்டு இதில் சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, நான் சொல்கிறது தான் சொல்கிறேன். ஒரு ரீசன்காண்டி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு வெயிட் பண்ணிக்க வேணாம். உங்களால் 10 பேர் வேலை கிடச்சா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதுக்காண்டி தான் நான் வந்து திரும்ப சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து அட்டன் பண்ணவங்க பொறுத்தளவில் 100ல் வந்து 48 பேர் தான் வந்து அட்டண்டன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அதை பொறுத்தளவில் வந்து ஆல் ஓவராக எல்லாருக்குமே வந்து ரீட் ஆயிடுச்சு. ஆனால் சிவகங்கை பொறுத்தளவில் பர்டிகுலர் பர்சன் ஒரு சில பேருக்கு ரீட் ஆகலை. அதனால் நிறையா பேஜ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க வந்து மால் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணி வித் ஹெல்டுன்னு சொல்லி தனியாக வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் வந்து சிவகங்கை ஐடிபிபி இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஏன்னா இங்கே வந்து சிஸ்டமேட்டிக் தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சென்னையில் ஆல் ஓவராக எப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து மொபைலில் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ரீடாக இருக்குது. கொஞ்சம் பர்டிகுலர் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்குது. இதோட கோரிங் ரேம் எல்லாமே வந்து கம்மி. ஆனால் சிஸ்டமேட்டிக்காக போகும்போது அது வந்து கூட இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். எப்படி இருந்துச்சு அங்கே எப்படி மொபைலாக சிஸ்டமேட்டிக்கானு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு எல்லாமே நார்மலாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அந்த ஹால் டிக்கெட் வந்து செக்கிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான் வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எல்லாருக்குமே கிளியர் ஆகிடுச்சு. பிஎஸ்டியை பொறுத்தளவில் ஒரு 11 பேர் ஃபெயில். ஆல்ரெடி சொல்கிறேன். பிஎஸ்டி ஹைட் வெயிட் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான். அது வந்து உங்களுக்கே தெரியும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு 11 பேர் வந்து ஹைட்டு ஜஸ்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்தவரை 50 கிலோவுக்கு மேலே இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் போகலாம். ஆனால் ஹைட்டு நான் சொன்ன மாதிரியே சொன்னால் தான் 169 இருந்தால் கூட உங்களை வந்து 69.5 சென்டிமீட்டர் ஒரு 0.5 ஆஃப் சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் கூட உங்களை வந்து ரிஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி தானே ஓட வராங்க. அதனால தான் சொல்கிறேன். மெடிக்கல் கண்டக்டை பொறுத்தளவில் வந்து 4 மெம்பர்ஸ் வந்து போன மாதிரி அசம்ஷனில் சொன்னேன். பட் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கல. மேபி இனிமேல் கிடச்சா அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தராக அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்னு வந்து சரியாக தெரியல. எத்தனை ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கன்னா அதை முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். மேபி கிடச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைனாக வந்து சொல்கிறேன். இப்போதைக்குன்னு குறைஞ்சபட்சம் தகவலை வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து இங்கே தங்கியிருந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்து ரிலேட்டிவ் வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் தங்கிட்டு வந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் வந்து இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் குவார்ட்டர்ஸில் வந்து 200 வந்து பே பண்ணி இருக்க மாதிரி நம்மளுடைய சேனல் கீழே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல 200 பே பண்ணி தங்கிக்கலாம் ப்ரோ எக்ஸ் சர்வீஸ்மேன் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆல்ரெடி பஸ் ரூட்டில் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் குவார்ட்டர்ஸை பற்றி நான் எப்படி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். குரூப் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இங்கே போனாலே தெரியும். அங்கே வந்து நைட் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிட்டேன். ஃபுட் ஃபெசிலிட்டி பொறுத்தவரை கேண்டீனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சாப்பிட வந்து விடலை. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ப்ராசஸிங் இருக்கும்போது நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலு ஒரு பன்னு அந்த மாதிரி வந்து கேரி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்குங்க ஓன் ரிஸ்கில்.
அதை வந்து நான் சொல்ல வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து உள்ளேக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே உங்களை ஆஃப்டர் அப்படியே டாக்குமெண்டேஷன் வந்து கொண்டு போயிட்டாங்க. மெடிக்கலுக்கு வந்து எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆனால் 4 பேர். ஆனால் வந்து அதுலேயும் இதான கரெக்ட் ஆனாங்களா என்னென்னு வந்து தெரியல. மேபி நெக்ஸ்ட் பேஜ் போகிறவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். கமெண்ட்லேயே நீங்கள் வந்து பின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். டே 1 பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து சொல்லிட்டேன். ஃபுட் ஃபெசிலிட்டி பற்றி சொல்லிட்டேன். கேண்டீன் இருக்குது, ஆனால் அவங்களும் உங்களை வந்து சாப்பிட வந்து அவங்க வந்து விடலை. அதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது. நீங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து பிரெட் ஜாம் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுங்க. பிஇடி சொல்லிட்டேன். குவாலிஃபை வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். கிரவுண்டை பொறுத்தளவில் ஒரு சிங்கிள் வேல தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். சிவகங்கை ஆர்டிசி சென்டர் மாதிரி வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து வரணும். அதே இதில் அந்த மாதிரி வந்து கிடையாது, அதில் டோக்கன் கிடையாது. இது வந்து சிங்கிள் பேஸில் தான் ஓடணும். அதனால் வந்து இங்கே ஒரு குரூப்பாகவே ஃபார்ம் பண்ணி வந்து ஓடுங்க. இப்போ 49 ஓடுறீங்கன்னா ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி ஓடுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் ஒரு கெய்னஸ் கொடுத்து, சப்போஸ் வந்து ஒரு முடியாத கேண்டிடேட் இருக்கானா ஒரு புஷ்அப் வந்து கொடுத்துக்கோங்க. வாங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை பேசுறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் வேலைக்கு. எல்லோரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா ஒரு சிலர் வேலை இழந்துதான். ஆனால் அது வந்து உங்களுக்கு பை மிஸ்டேக். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் உள்ளவங்க டாக்குமெண்டேஷன் காணலாம், மெடிக்கலில் போகலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம எஃபோர்ட் கரெக்டாக போட்டோமா, 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணோமா 24 நிமிஷத்தில் அப்படி வந்து இப்போ வந்து கேண்டிடேட் ஃபுல்லாமே அன்ரிசர்வ்டு தான் ஃபஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவேன் 100 பீப்புள் தான் மோஸ்ட் ஆஃப் த டே 50 கீழே உள்ள தான் எல்லாருமே வராங்க. கிரவுண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஸ்டைட் தான், வேறு எதுவுமே கிடையாது. வாட்ச் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வாட்ச் ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து உங்களால் கவர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பர்டிகுலர் டைமர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி 4-5 மாதம் வந்து நீங்கள் வந்து ஓடிருக்கீங்க ஃபிசிக்கலுக்கு. இவ்வளோ டைமிங்லாம் இத்தனை ரீச் பண்ணியிருப்போன்னு ஒரு அசம்ப்ஷன் இருக்கணும். இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடனா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இது இருக்குன்னா அதுக்கேற்றப்ப டைம் உங்களுக்கு வந்து ரிடியூஸ் ஆக உங்களுக்கு ஒரு ஸ்பீட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ 20 நிமிஷம்னா அடுத்த 4 நிமிஷம் தான் இருக்குன்னா அப்போ வந்து அதுக்கேற்றப்ப லாங் ஸ்டெப்ஸ் போட்டு நல்லா வந்து கவர் பண்ணிங்க. ரோடை பொறுத்தளவில் வந்து மாடரேட்டாக இருந்துச்சு. அதை கொண்டு மூலியமாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா போன கேண்டிடேட்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் ஷூ போட்டுக்குங்க. ஏன்னா வந்து ஒரு ஜல்லிகளி இருந்தால் காலையில் குதிச்சுன்னா ஏன்னா 5 கிலோமீட்டர் கொஞ்சம் வேகமாக ஓடுங்கிறப்ப சின்ன காயங்கள் சிராய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஷூ போட்டுங்கன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஃபிங்கர் பிரிண்டில் எந்த ஒரு குளறுபடியும் நடக்கவில்லை. நார்மலாக நேம், ரோல் நம்பர், அட்ரஸ் இந்த ஃபில்லிங் தான் இருந்துச்சு அங்கேயுமே. இந்த மேஜர் ப்ராசஸ் வந்து இதான் எல்லா இடத்துலையுமே இதான் நடக்கும், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் ஓன் ரிஸ்கில் உங்கள் பேனா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கான இதுதான். டே 1 பொறுத்தளவில் ஆஃப் முடிஞ்சில்ல, அடுத்து ஆஃப், அதாவது ஒரு 12 மணி டு ஒரு 6 வரை டிவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு இதெல்லாம் வந்து செக் பண்ணாங்க. நேமை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒருத்தர் பேர் வந்து காலி இருக்குன்னா அவருடைய இனிஷியல் வந்து பேக் சைடு 10th மார்க்ஷீட்னா அஸ்பேர் அதே இதை வந்து எல்லா டாக்குமெண்ட்லையும் இருக்கணும். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஒவ்வொரு வீடியோ வந்து போடுறப்ப செக் பண்ணேன். இந்த கரெக்ஷன் வந்து இந்த இதில் நடந்திருக்கு. எப்படின்னா அவங்க ஃபாதர் நேமுக்கு வந்து ஃபர்தராக ஒரு ஆஃபீஸர் வந்து பார்க்க சிவகங்கை பொறுத்தளவில் அந்தளவு ஒரி பண்ணி செக் பண்ணலன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சில நேட்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் பேர் கரண் வச்சுங்க, அவள் அப்பா பேர் வந்து சண்முகன் இருக்குன்னா சண்முகன் இன்சியல் இல்லாமல் சண்முகம், அதாவது கரண் சண்முகம் அந்த மாதிரி இருந்தால் இது வந்து மேஜர் ஆஃப் த மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் அஃபிடவிட் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 19 பேர் செலக்ட் ஆனாங்களே ஃபிசிக்கலில், அவங்கள பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் மெடிக்கல் போனாங்க. மீதி 15 பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இஷ்யூனாலேயே 4 days டைம் கொடுத்து நீங்கள் போயிட்டு அதை வந்து அஃபிடவிட் வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி வந்து சொல்லி வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த 4 நாளில் என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு தயாராகிட்டு இப்போவே எடுத்து இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டில் யாராக இருக்கட்டும் நீங்கள் வந்து சிவகங்கையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அஃபிடவிட் வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இது ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து ஒரு சிலர் கன்னியாகுமரி, மதுரை இந்த மாதிரி இருந்து கூட சென்னை போகலாம். 4 days வந்து போயிட்டு மறுபடியும் வந்தால் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா லோக்கல் அங்கே கிடைக்குமா அப்படி வந்து சொல்ல முடியாது. உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேம் தப்பாக இருக்குன்னா அஃபிடவிட் வாங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நீங்கள் அலைச்சலில் இது பண்ணால் அங்கே ஒரு பத்திரத்தை வாங்கி எழுதுனால ரொம்ப செலவாகும். 100 200 செலவாகும். சரியா, ஒரு டைப்பிங் ஒரு 100, ஒரு சைன் போடுறது கொஞ்சம் நல்ல பர்சனாக இருந்தால் 100 கேட்பார், இல்லைனா ஒரு 200 கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆமாம், அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. நேட்டிவிட்டிலையுமே இந்த மாதிரி இதை வந்து பார்க்குறாங்க. பர்டிகுலர் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில கேண்டிடேட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அசம்ஷன் தெரியல. நீங்கள் சப்போஸ் இல்லாட்டாலும் இப்போ கரண்ட்டில் இருக்கிறத நேட்டிவிட்டி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அன்ரிசீவ்டு கேண்டிடேட்னால அந்த ஓபி சர்டிஃபிகேட் பர்டிகுலர் சர்க்குலர் டேட்டை பற்றி சரியாக வந்து தெரில. ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனில் வந்து கரெக்ஷன் வந்து ஒரு சில இடங்களில் வருது. ஒரு சில ஆஃபீஸர்ஸ் எப்படின்னா இன்சியல் ஒரு சில கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஒரு சில அந்த மாதிரி உங்களுக்கு லக் இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் அஃபிடவிட் வாங்கி போடுங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தப்பாக இருக்குன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் சொல்லிட்டேன்னா அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் ஆயிரும். டாக்குமெண்ட்னால 4 daysனால மறுபடியும் எங்கே போய் வாங்கணும் எப்படின்னு தெரியாது.
அப்போ இருந்தே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சரியான ப்ரொசீஜர் இல்லாமல் எப்படின்னா சர்க்குலர் டேட் ஒரு மாதிரி இருக்கும், நார்மலாக ஒரு மாதிரி இருக்கும், இனிஷியல் பேர் மிஸ்டேக்கு அதெல்லாம் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து இது ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இருக்கும். அப்போ தான் நீங்கள் இப்போ முடித்தோடனே மெடிக்கலுக்கு டக்குன்னு வந்து போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் கேண்டிடேட் இது பண்ணிங்கன்னா 4 பேரை வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. எப்படி மெடிக்கல் நடந்துச்சு, எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வந்தான்னு தெரில. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி அங்கே 3 பேர்னா கண்டிப்பாக இங்கே 3 பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா குயிக்காக முடிக்கணும். ஏன்னா வந்து ப்ராசஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 to 4 டேஸ் வந்து வரலாம்னு. ஆனால் இன்னுமே வந்து அவங்க குயிக் பண்ணியிருக்கிறது நல்லது தான். ஏன்னா வந்து சிஆர்பிஎஃப் ட்ரேட்ஸ் பண்ணால் 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு ட்ரேட் டெஸ்ட்னால உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே டக்குன்னு டாக்குமெண்டேஷன் செக் பண்ணுறாங்க, டக்குன்னு அடுத்து வந்து மெடிக்கல். அந்த மாதிரி டக்குன்னு முடிக்கிறதுனால எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து குயிக்காகவே முடியும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா பண்ணுங்கள், ரீமெடிக்கல் இல்லாமல் நல்லா பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மெடிக்கலை பொறுத்தவரை ஜென்ரலாக உள்ளவங்க தான் அந்த பிளட்டு, யூரின், எக்ஸ்ரே எடுக்கலாம். ஆனால் இசிஜி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு கன்ஃபார்ம் எனக்கு சரியாக தெரில. நான் வந்து கேட்டதை வச்சு சொல்கிறேன். எக்ஸ்ரேலாம் எடுப்பாங்க கண்டிப்பாக. நான் வெளியே தான் டோசியர் நாக்கு இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பார்ட் செக்கிங்லாம் ஜென்ரலாகவே ஒரு மெடிக்கல்னால் இதான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா லிபராக இருந்தாங்க உங்களுக்கு கரெக்டாக வேலை கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜியில் ஒரு போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மெடிக்கலாக டாக்குமெண்ட் ஃபிசிக்கலாக எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% கிடைக்கும். மெடிக்கல் வந்து நம்ம கையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் சொல்லுவேன். ஒரு பல்லு சொத்தையாக இருக்கட்டும், சின்ன மிஸ்டேக் கூட ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு ரீமெடிக்கல் போடலாம். ஆனால் நீங்கள் நினச்சி போகிற வந்து எனக்கு இந்த மாதிரி கை பெண்டு கால் பெண்டு அதில் போட மாட்டாங்க. பட் வேறு எதுலையாவது வந்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கரெக்டாக இருங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுனா நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கெல்லாம் ஓகே, நான் வந்து மெடிக்கலாக வந்து ஃபிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்து போய்ங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. சப்போஸ் அங்கே போய்ட்டு இதில் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் பயமாயிருவீங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு இது செக் பண்ணுறாங்க. இப்போ ரீமெடிக்கல் வச்சு அடுத்த பாட்டை வந்து ஜஸ்ட் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நாக்குனி இருக்குன்னா நாக்குனின்னு செட் பண்ணிவாங்க. அப்படிங்க அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு தான் ஆல் ஓவராக ரீமெடிக்கல் வந்து போகிறாங்க. ரீமெடிக்கலை பொறுத்தவரை எந்த அப்டேட்டும் இல்லை. மோஸ்ட்லி யாரும் வந்து ரீமெடிக்கல் போட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல வந்து ரீமெடிக்கல் போடுறாங்களா, இல்லை வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் அது மதுரை எதுவும் ஷிஃப்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து போன வருஷத்துக்கு அதாவது நான் சொல்கிறேன் 2021 கண்ணுக்கு மட்டும் ஹைதராபாத் மாதிரி அந்த இதில் வந்து பர்டிகுலர் இதில் வந்து போட்டாங்க. மற்றபடி பிளட்டு ஜஸ்ட் ஸ்கேனுக்கு வந்து சென்னையிலேருந்து சிவகங்கை வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் 2022 ரீமெடிக்கலை பொறுத்தளவில் அதே இடத்துல இப்போ சென்னை ரீமெடிக்கல்னால் ஆஃப்டர் 1 to 3 டேஸ் கழித்து அங்கேயே வந்து ரீமெடிக்கல் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால், அந்த சிவகங்கையில் ரொம்பவும் மோசமான கண்டிஷனில் 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. யாருமே சிவகங்கை சென்டருக்கு போகக்கூடாதுன்னு நினச்சாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து பர்டிகுலராக சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. லென்ஸும் ரெகுலராக தான் இருப்பாங்க. நான் பயப்பட தேவையில்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பாதி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, மற்றவங்களுக்கு அடுத்து போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, அதுக்கேற்றாப்புல நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஒரு டாக்குமெண்ட் செக்கிங்காக இருக்கட்டும், ஃபிசிக்கல் கிரவுண்டாக இருக்கட்டும். ஏன்னா ஃபிசிக்கல் கிரவுண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் நீங்கள் வந்து போயிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரிட்டர்ன்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. டோக்கன்ஸ்லாம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். வாட்ச் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள நல்லா அரேஞ்ச்மெண்ட்டோட இது போய்க்குங்க. ரூமை பொறுத்தவரை சொல்லிட்டேன், நியர்பையில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு ரிலேட்டிவ் வீடு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா காலைல மார்னிங் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே 2 டேஸ்லாம் இங்கேயும் கம்ப்ளீட் ப்ராசஸ் நடந்திருக்கும். அதை தான் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கே நினச்சோன்னா அதே மாதிரி நான் இங்கே 1 டே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் வந்து டக்குன்னு முடிக்கணும். 15 பேஜ் ஆனால் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் இதுக்கு எல்லாமே டைம் வந்து வேணும்ல. அதனால் சொல்கிறேன். இதுலேயும் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபை ஆனவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க, டிஸ்குவாலிஃபை ஆனவங்க எல்லாத்தையுமே ஃபிசிக்கலுக்கும் சரி மெடிக்கலுக்கும் வந்து ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மெடிக்கலுக்கு தனியாக போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாங்க என்னன்னு சொல்லி யாரும் வந்து சரியாக வந்து சொல்லலை. நான் சொன்னால் கண்டிப்பாக வந்து மேபி சொல்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடி எப்படின்னா பர்டிகுலர் வந்து ஃபிசிக்கல் முடிஞ்ச பிறகு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபிசிக்கலுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், மெடிக்கலுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ரீமெடிக்கல் வந்து அதுக்குமே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட். நான் ரீமெடிக்கல் போகும்போது மெடிக்கலுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ரீமெடிக்கல் நெக்ஸ்ட் டே போகும்போது எனக்கு வந்து அப்போயுமே ரீமெடிக்கலுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சாங்க. ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு மெடிக்கல் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா சப்போஸ் வேறு கேண்டிடேட் ரீமெடிக்கலுக்கு மட்டும் இது பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கூட ரீமெடிக்கலையும் போய் வித்துகள்டு ஆனவங்களும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வித்துகள்டுங்கிறத ஒரு வந்து பெரிய ஒரு இது மாதிரி தான் இஷ்யூன்னு கூட சொல்லலாமா அப்படின்னு தெரியல. ஆல்மோஸ்ட்டாக நிறைய வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். வித்துகள்டு ஆனோம்னா நம்மளோட லைஃப் வந்து வேலை கிடச்சுமே ஒரு மரண உலகில் போன மாதிரி தான். எப்படின்னா 1 year ஆகும், வீட்டிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு எங்கிட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபாரின் ஒரு சில கேண்டிடேட் போவீங்க, வெளிநாடு வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து மாட்டிக்குங்க. அதனால் வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் கட்ட வேலை நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் அடியாகாமல் நீங்கள் எக்ஸாமில் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். சென்னையை பொறுத்தவரை இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராது.
சிவகங்கை போகிற கேண்டிடேட் தான் நான் வந்து மெயினாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அங்கே தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் நிறையா தடவை. போன வருஷம் இப்போ 2022 இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் போனவங்களுக்கு நிறையா கிட்டத்தட்ட 60-70 பேர்கிட்ட ஃபிசிக்கல்லே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன். நிறையா எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டேன். மறுபடியும் சொன்னதே திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருங்க, டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருங்க. ஏன்னா வந்து 14 பேர் வந்து ரீமெடிக்கல் போனால் எதனால் ஃபாதர் நேமு இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷனால தான் அவங்க வந்து போயிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக இருக்கா கேண்டிடேட் படி உங்களுடைய அப்ளிகேஷன்லேயும் உங்கள் நேமும் ஃபாதர் நேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதெல்லாம் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்க. இருந்து அஃபிடவிட் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் 14 பேர் இப்போ ரிட்டன் வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த 4 days வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ரிமைனிங் பண்ணிவிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, கிளியர் ஆல் த பெஸ்ட். அடுத்த கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக மெடிக்கலை பற்றி யாருன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து மெடிக்கலில் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். நான் மெடிக்கலை பற்றி செப்பரேட்டாகவே என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே போனவங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் கண்டிப்பாக இருக்கும்ல, எந்த ஒரு இதாக இருக்கட்டும். அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி